வணக்கம். இந்த வீடியோவில் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் ஒவ்வொரு நாளும் கரெக்டான ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ரன் ஆகணும். இல்லை ஒவ்வொரு வாரமோ இல்லை ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு வருஷமோ ஒரு தடவை குறிப்பிட்ட டைமில் ஒரு டாஸ்க் ரன் ஆகணும். இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம ஏர்ஃப்ளோங்கிற ஒரு சர்வர் மூலிமா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏர்ஃப்ளோ சர்வர் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஷெட்யூல்டு டாஸ்க்கை வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற சர்வர். ஸோ இந்த சர்வரை டாக்கர் கண்டெய்னரில் போட்டு லோக்கலில் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்கர் கம்போஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும் ஒரு ஃபோல்டரில். அப்புறம் இது இல்லாமல் நமக்கு வந்து இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைலுக்கு ஒரு கண்டென்ட் வேணும். ஸோ ஒரு ஏர்ஃப்ளோ சர்வருங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்க ஷெட்யூலர், போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல், இந்த மாதிரி நிறைய இமேஜ் காம்பனண்ட் சேர்ந்தது. இது எல்லாத்தையும் பேக் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டாக்கர் கம்போஸ் .yml வேணும். அதுக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் கம்போஸ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு உண்டான கோட் நமக்கு வேணும். அந்த கோடு வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோடு வந்து GitHub லிங்க்கில் இருக்குது. அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் தேவையான எல்லா சர்வீசஸும் உள்ளே இருக்குது. போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல், ஷெட்யூலர் எல்லாமே உள்ளே இருக்குது. இப்போ டாக்கர் டெஸ்க்டாப் ரன் ஆகிட்டுருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, இல்லை டாக்கர் ரன் ஆகிட்டுருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்தோம்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த கமாண்ட் வந்து ஏர்ஃப்ளோ சர்வருக்கு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஏன்னா எல்லா இமேஜஸையும் டவுன்லோட் பண்ணணும். பட் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட்டு டவுன் பண்ணிவிட்டு அப் பண்ணுறோம் அப்படின்னா உடனே ரன் ஆயிரும். இதெல்லாம் ரன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் ரன் ஆகி முடித்ததுக்கு பிறகு ப்ரௌசருக்கு போய் localhost:8080 கொடுத்தோம்னா அந்த ஏர்ஃப்ளோ சர்வர் உடைய லாகின் ஸ்க்ரீன் நமக்கு தெரியும். ரைட், ஏர்ஃப்ளோ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ப்ரௌசரில் போய் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணோம்னா அந்த கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ளே என்னென்ன தேவையோ அந்த இமேஜ் அது எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல், ஷெட்யூலர் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இது ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரௌசரில் localhost:8080 இதுதான் வந்து ஏர்ஃப்ளோ சர்வருடைய லாகின் ஸ்க்ரீன். யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு ஏர்ஃப்ளோ. நம்ம கொடுத்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் படி இதுதான் யூசர் நேம், பாஸ்வேர்டு அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஏர்ஃப்ளோ. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்னென்ன டாஸ்க் ஷெட்யூல் ஆகிருக்கோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ எந்த டாகும் இல்லை, அதாவது எந்த டாஸ்க்கும் ஷெட்யூல் ஆகலை. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் இந்த இடத்துல வந்து, அதாவது ஒவ்வொரு ஷெட்யூல்டு டாஸ்க்கும் இந்த இடத்துல டேக்னு சொல்லுவாங்க, டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். இதுதான் இந்த டேக். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். இப்படி தான் ஒரு ஏர்ஃப்ளோ சர்வரை டாக்கர் யூஸ் பண்ணி லோக்கலில் செட்டப் பண்ணணும்.